கனா சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் நம்ம சேனலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுறீங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அன்பரசி தான் காமிக்கிறாங்க. கோயிலில் நின்று சந்திரசேகர் சாருக்கும் ஜானகி அவங்களுக்காகவும் வேண்டிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஆபத்தில் இருக்காங்க, அது எனக்கு கண்டிப்பாக தெரியுது, அதை நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும், நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு இங்கே வேண்டிக்கிட்டு இருக்க. அந்த சைடு வந்துட்டு அனன்யாவை பிடிச்சி சிவகாமி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ண வேண்டியதானே, ஏன்டி இப்படி பண்ணுற, ஏன்டி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்க, உடனே வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு வீட்டில் இருக்கால சந்திரசேகர் அவங்க பொண்ணு மாதிரி நடிக்க வந்தவ, அவள் கரெக்டாக அந்த ஃபேன் சுவிட்சியாக போடுறதுக்காக போகிறா. அந்த சமயத்தில் கரெக்டாக சிவகாமி உள்ளே வந்துடுறாங்க. ஏய் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே போய் சுவிட்ச் மேலே அந்த பொண்ணு கை வச்சிட ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவகாமியத்தோட ரெண்டு பேரும் ஷாக் அடித்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்த அனன்யா என்ன பண்ணுன்னு தெரியாமல் அங்கே இருங்க விளக்கமாத்த எடுத்து ரெண்டு பேரும் அடின்னு அடித்து அந்த கரண்ட்லேருந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. ரெண்டு பேரும் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்க. சிவகாமி முறைச்சிக்கிட்டே அனன்யாவை பார்க்குறாங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி, ஏன்டி என்கிட்ட சொல்லாமல் இப்படி என்னத்தையாவது 7.5 எழுத்து வச்சு தொலைகிற, இப்போ பாரு உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ மேடம் அப்போ இதெல்லாம் உங்கள் பொண்ணு செஞ்ச வேலை தானே, ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க, நான் தான் ஐடியாவை உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன்னா இல்லையா, இப்போ பாருங்க விட்டா என் உயிரே போயிருக்கும் அப்படின்றாங்க. ஏய் நான் தான் கையை வைக்காதன்னு சொன்னேன்லடி அப்படின்றாங்க. நீங்கள் எங்கே சொன்னீங்க, ஏன்னு மட்டும்தான் சொன்னீங்க அப்படின்றாங்க. அந்த சைடு நம்ம சந்திரசேகரை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பையலுக்கு அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பையன் அந்த சைடு வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம அன்பரசி கார் பின்னாடியே ஓடி வராங்க. அது சந்திரசேகருக்கு தெரியாமல் காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அங்கிட்டு சிவகாமி இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா அந்த ரவுடி பையலுக்கு ஃபோன் பண்ணி என்னடா இன்னும் வரக்கானோ அப்படின்றாங்க. லொக்கேஷன் சரியாக சொன்னேன் அப்படின்னு கேட்க, சரியாக தான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கார் வந்துடுது. நம்ம பிளானில் சக்ஸஸாக முடிய போகுது, இங்கே பாரு எதுவுமே சொதப்பிடக்கூடாது, அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கணும், புரியுதா இல்லையா, நம்ம ஆளுங்க அந்த பக்கம் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு ரத்னவேலு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பையனும் நின்றுட்டு இருக்க. சந்திரசேகர் வந்துட்டு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்ததும் சார் எப்படியாவது என்னோட அம்மாவை மட்டும் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், அவர்கிட்ட உதட பேசிக்கிறேன் சார், பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கெஞ்ச, நான் தான் சொல்கிறேன்ல ஒழுங்கு இங்கேருந்து இடத்த காலி பண்ணி போயிட்டே இரு போடா அப்படின்னு சொல்லி சந்திரசேகரை கீழே தள்ளி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அன்பரசி கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் நினச்சது சரிதான், மேடமும் சாரு ஏதோ ஒரு வலையில் மாட்டிக்கிட்டாங்க, இது எனக்கு என்னமோ இது சிவகாமி மேடம் பண்ண ஐடியாவாக தான் இருக்குன்னு தோணுது, பாவம் அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, எனக்கு என்னமோ அந்த பேக்கில் பணமாக இருக்குன்னு தோணுது, இப்படியே விட்டால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதான் அந்த பயலுக்கு பின்னாடி போய் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சந்திரசேகர் அவங்களுக்கு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து இந்த ரவுடி பையலை பிடிக்கணுன்றதுக்காக அன்பரசி பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கா. வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த சமயத்தில் அங்கிட்டு இருந்து சிவகாமி அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சுமா அப்படின்றாங்க. சரிப்பா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணதுமே இந்த பக்கம் அனன்யா சொல்கிறாங்க, நான் உங்களை விட மாட்டேன், என்ன பிளான் என்ன எதுன்னு என்கிட்ட முழுசாக சொன்னால் தான் நான் விடுவேன் அப்படின்றாங்க. ஏன்டி உன்னை தாண்டி இந்த சொத்துக்கு வாரிசாக்கணும், நான் கஷ்டப்பட்டு அலைஞ்சு பெரிய மாஸ்டர் பிளானே போட்டு வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. என்னம்மா மாஸ்டர் பிளானே அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்கள் அப்பா அவங்களோட பொண்டாட்டி இருக்கால அவள் என்கிட்ட தான் இருக்கான்னு நினச்சிட்டு 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காடி, அதை தான் வாங்குறதுக்கா போகிறேன், இந்த பொண்ணு எதுக்குன்னு கேட்டியே அதெல்லாம் வந்து சொல்கிறேன், நான் மொத்த சொத்தும் உனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அனன்யா சிரிச்ச மாணிக்கே நின்றுட்டு இருக்கேன். அந்த சைடு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். அந்த ரவுடி பையன் வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னடா இது இப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த சைடு ரத்னவேலி என்ன வண்டியை கழுத உதச்ச மாதிரி உதச்சிக்கிட்டே இருக்காங்க, எந்திரிச்சு கிளம்புவானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அன்பரசி திடுன்னு ஓடி வர வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அன்பரசி பின்னாடியே ஓடி போகிறாங்க. ரத்னவேலி அங்கேருந்து இவ யார் தேவையில்லாம பாஞ்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா, ஓட்டு பிடிக்க வர்ற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அன்பரசி பின்னாடியே துரத்துட்டு போகிறாங்க. ரத்னவேலி அவங்க ஆள்கிட்ட கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அந்த ரவுடி பையன் எடுப்பத்தில் வர ஒரு கட்டை எடுத்து அன்பரசி அவனை அடி வெளுத்து கீழே தள்ளி விட்டுறாங்க. பணத்தை பார்த்ததுமே ஷாக்காகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிடுது.